வார்த்தையும் ஆவியும் ரொம்ப முக்கியம். அப்போ வார்த்தை தான் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அங்கே ஆவியானவருடைய கிரியை காணப்பட வேணும். ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒன்றாங்க நடக்க முடியாது. மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ. வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிடாவும் நீ. மாந்தர் யாவருக்கும் சதா காலங்களும் வல்லவரே. உண்மையுள்ளவரே வியந்தும்மை பாடி போற்றுகிறோம். என்றும் நிறமறை மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ. வானம் உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிடாவும் நீ. மாந்தர் யாவருக்கும் சதா காலங்கள் வல்லவரே. உண்மையுள்ளவரே வியந்தும்மை பாடி போற்றுகிறோம். என்றும் நிறமறை நல் நம்பிக்கை மறைவிடாவும் நீ. மாந்தர் யாவர் வல்லவரே உண்மையுள்ளவரே வியந்தும்மை பாடி போற்றுகிறோம். என்றும் நிறமறை மகிமையாய் மாட்சிமையாய் நித்தியமாய் என்றும் ஆளும் தேவன் நீ. வானம் பூமி உருவாகும் முன்னே அநாதியான தேவன் நீ. நல் நம்பிக்கை மறைவிடாவும் நீ. மாந்தர் யாவருக்கும் சதா காலங்கள் வல்லவரே. உண்மையுள்ளவரே வியந்தும்மை பாடி போற்றுகிறோம். என்றும் நிறமறை எல்லோரும் நல் நம்பிக்கை மறைவிடாவும் நீ. வல்லவரே உண்மையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம்.
பாடி போற்றுகிறோம். என்றும் நிறம் என்றும் நிறம் என்றும் நிறம் சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு 2017 பிப்ரவரி 15, 16, 17 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை, சென்னை. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள பதிவு கட்டணம் ரூபாய் 700 செலுத்தி முன்பதிவு செய்தல் அவசியம். மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இதனுடைய விளக்கத்தை தர்றார். மற்ற ஓமைகள்லையும் பார்த்தோம், மற்ற சுவிசேஷங்கள்லையும் பார்த்தோம். இந்த ஓமையை முதல்ல சொல்கிறாரு. இப்படி சொன்ன பிறகு அதனுடைய விளக்கத்தையும் கொடுக்கிறார். இதில் விளக்கம் 11ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் அவ்வசனத்தை அவள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இதில் ஒரு காரியத்தை கவனிக்கணும். உள்ளே போகிறதுக்குள்ள இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். ஓமைகளை வியாக்கியானம் எப்படி பண்ணுகிறது என்பது குறித்து பழைய காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, ஓமைகளில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை நிரூபிக்கிறதுக்காக தான் இதை ஓமை இலஸ்ட்ரேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறார். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இதை விரிவாக்கக்கூடாது. அதுக்கு மேலே இதில் பிரசங்கத்தை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்டு தான். அந்த ஒரு பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதைத்தான் சொல்லணும். அதுக்கு மேலே இதில் ஒன்றும் இல்லை. ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக, ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக ஒரு கதையை சொல்கிறார், ஓமையை சொல்கிறாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்களும் அதை நம்பினோம். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ கொஞ்சம் பேர் இதை நல்லா ஆராய்ச்சி பார்த்து சொல்கிறாங்க, அது முற்றிலும் உண்மை அல்லன்னு. ஒரு கதையில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குன்றது அப்படி நினைக்கிறது தப்புங்கிறாங்க. இப்போ உள்ள திங்கிங் எப்படி இருக்குன்னா, சில ஓமைகளில் மோர் தென் ஒன் பாயிண்ட் இஸ் தேர், சம் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன். இந்த மாதிரி ஓமையில் 4 விதமான நிலம், பல விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அங்கே விளையிலன்றதுக்கு உபத்திரம், துன்பம், உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, அப்படின்லாம் டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. முன்னெல்லாம் என்ன சொன்னாங்க, டீட்டெயிலை ரொம்ப பார்க்கக்கூடாது, கெட் டு த மெயின் பாயிண்ட். அந்த ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடி, டீட்டெயில் ரொம்ப கவனிக்காத, எல்லா டீட்டெயிலும் ஒன்றும் பொருந்தாதாக்கும். அந்த ஒரு கருத்து தான் நம்ம அதை தான் கவனிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, டீட்டெயிலை விடக்கூடாது, டீட்டெயிலையும் இருக்குதுங்கிறாங்க. நானும் அதுதான் நம்புகிறேன், டீட்டெயில் இருக்குன்னு நம்புகிறேன். அதனால தான் டீட்டெயிலாக பிரசங்கம் பண்ண போகிறேன் இப்போது. அதனால தான் நான் முதல்ல ஏற்கனவே எடுத்து அந்த முதல் விதமான நிலத்தை குறித்து சொன்னேன், வழியருகே அப்படிங்கிற நிலம். இந்த வழியருகேன்றது என்ன, நிலம்தான். அதுவும் அங்கேயும் விதைச்சா விளையக்கூடிய நிலம் தான். அப்படி தான் இருந்தது. அது என்ன ஆயிடுச்சு, அது பாதை மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு இது வழியாக நடக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், ஒரு ஆள் நடந்தால் போதும், அதை பார்த்து மற்ற ஆளும் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை 10 பேர் நடந்தால் என்னாச்சு, 100 தடவை போயிட்டு வர்றாங்க. மிதிச்சு அது என்ன ஆகிடுது, அது தார் போட்டு ரோடு போட்ட மாதிரி ஆகிடுது கொஞ்ச நாளில். அப்புறம் அது
விதைக்கக்கூடிய நிலமாக இருந்தது தான். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, மிதிச்சு இது இப்படி ஆயிடுச்சு. நிறைய பேருடைய இருதயம் அப்படி ஆயிருக்குங்கிறாங்க. நிறைய பேருடைய இருதயம் நிறைய பேர்கிட்ட மிதிப்பட்டு துன்பப்பட்டு நிறைய பேரால் கஷ்டப்பட்டு வாதிக்கப்பட்டு அவளுடைய இருதயம் வந்து இன்றைக்கி வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக பலனதையும் கொடுக்க முடியாத நிலையில் வந்துருக்கு அப்படின்றது தான் சொல்கிறார். அதை பற்றி போன வாரத்துக்கு முந்தின வாரம் அதை பற்றி பேசினேன். இப்போ அந்த அடுத்த விதமான நிலத்துக்கு போவோம். அது என்னன்னு சொன்னால் கற்பாறையான நிலம். இதை குறித்து 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாமல் உலர்ந்து போயிற்று. கற்பாறைன்னு சொன்னால் யாரும் போய் இப்போ பாருங்கள் கிரானைட் மாதிரி போட்டிருக்காங்கன்னு வைங்க, அங்கே போய் யாரும் விதையை போட மாட்டான், அறிவுள்ளவன் யாரும் போட மாட்டான். அப்போ கற்பாறைன்னா ஏதோ கல் மேலே கொண்டு போய் அந்த போட்டு வந்துட்டான்னு கிடையாது, விதைக்கிறவன் போட்டு வந்துட்டான்ல. கல் எங்கே இருக்குதுன்னா கொஞ்சம் கீழே இருக்குது, அதுக்கு மேலே கொஞ்சம் மண் இருக்குது. ஆகவே பார்க்கும்போது எப்படி தெரியுது, இது சாதாரண நிலம் மாதிரி தான் தெரியுது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது நல்ல விதைக்கக்கூடிய ஒரு நிலம் மாதிரி தெரியுது. கொஞ்சம் மண் இருக்குது ஒரு லெவலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையே இருக்குது, அந்த பாறை அடியில் இருக்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஆளுகளை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது கல்லையும் மண்ணையும் பற்றி இல்லை, இது நம்மளை பற்றி. இது வெளியே பார்க்குறதுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது, வெளியே பார்க்குறதுக்கு நல்ல நிலம் மாதிரி தானே தெரியுது. ஆள் நல்லா தானே இருக்கிறாரு, கரெக்டாக முடி வெட்டியிருக்கிறாரு, கரெக்டாக சட்டை போட்டிருக்கிறாரு, கரெக்டாக பைபிளை கையில் வச்சுருக்கிறாரு, அதே பாட்டை தான் பாடுறாரு, பேரும் ஜார்ஜு, எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இங்கே போட்டால் நல்லா வருமே, இவர் கிறிஸ்டியன் தானே, இவர் விசுவாசி தானே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு அடியில் இந்த மேலே இருக்கிறத நோண்டி கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஆழமே இல்லை, ஷாலோவாக இருக்குது. அது கீழே ஒரு பாறை மாதிரி இருக்குது பாருங்கள், இங்கே போட்டிங்கன்னா அது ரொம்ப தூரம் போகாது. இப்படிப்பட்ட நிலத்தில் விதைக்கும் போது என்ன ஆகுதான், இந்த மேலே கொஞ்சம் தூரத்துக்கு தான் மண் இருக்குது, ஆழம் இல்லை, மேலோட்டமாக இருக்குது மண். கொஞ்சம் மண் இருக்கிறதுனால போட்ட உடனே டக்குன்னு பிடிக்குமா, டக்குன்னு வளருமா. மற்ற சாதாரணமான நிலத்தில் போட்டாவது கொஞ்சம் நேரம் ஆகும், இது வந்து ரொம்ப குயிக்காக வளருமா. குயிக்காக வளர்கிறதுக்கு காரணம் என்னன்றாங்க, இது வந்து விதைச்ச உடனே அதுக்கு தண்ணி தேவை, கொஞ்சம் உஷ்ணம் தேவை ஜெர்மினேட் பண்ணுறதுக்கு, இல்லையா? ரெண்டும் தேவை. அந்த விதை வந்து வேலை செஞ்சு வளர்கிறதுக்கு தண்ணியும் தேவை, உஷ்ணமும் தேவை. அப்போ என்ன பண்ணுது, தண்ணி லேசாக கொஞ்சம் கிடச்சா கூட போதும். அடியில் அந்த பாறை இருக்கிறதுனால சூரியன் உதித்து அது ஒளி வீசும்போது அதனுடைய உஷ்ணத்தை அது வாங்கி தக்க வச்சுக்கிட்டு அந்த பாறை அப்படியே அதை கொடுக்குது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது இந்த பூமிக்கு. அதனால் கொஞ்சம் லேசாக தண்ணி கிடைச்சா கூட இந்த அடியில் கிடைக்கிற இந்த எக்ஸ்ட்ரா உஷ்ணம் இருக்குது பாருங்கள், இந்த பாறையிலேருந்து வர்ற, அதை வச்சு நல்லா குயிக்காக ஷூட்டப் ஆகிடுது, கடகடன்னு வளருது, ஒரு 2 மேலே வருமா. இன்றைக்கி போட்டோம் அதுக்குள்ளே வந்துருச்சே, சில நாட்டிலே வந்துருச்சே அப்படின்னு பார்க்கக்கூடிய அளவுக்கு அவள் டக்குன்னு ஷூட்டப் ஆகுமா. ஆனால் எவ்வளோ வேகமாக ஷூட்டப் ஆச்சோ அவ்வளோ வேகமாக பின்னால் மறைஞ்சும் போயிடும். இப்படி ஷூட்டப் ஆனதுனால பிறகு எதுவும் கனி வர்ற அளவுக்கு பெரிய ரிசல்ட் ஒன்றும் இருக்காது. ஒரு காட்டும், அவ்வளோதான். பெரிய வந்த மாதிரி காமிக்கும், நல்லா வர்றது மாதிரி காமிக்கும், அப்புறம் கொஞ்ச நாளில் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஏன் ஒன்றும் இல்லாமல் போகுதுன்னா, எல்லாம் மேலே தான் போக முடியுது, கீழே ஆழமாக போக முடியல, வேறு ஊன்ற முடியல, அடியில் போக முடியலை. நல்லா கவனிங்க, இது வந்து விவசாயம் சொல்லி தரல, இது உங்களுடைய வெற்றியை பற்றி உங்களுடைய வாழ்வை குறித்து சொல்லக்கூடிய ஒரு ஓமைகள்லாம் இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லி வாழ்க்கையில் வெற்றியும் வாழ்வையும் எப்படி அடையிறதுன்றதை பற்றி பேசுகிறாரு. எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை நமக்குள்ளே வந்து நம்முடைய ஜீவியத்தை மாற்றி இந்த புதிய ஆளுகை வந்து புதிய காரியங்களை நமக்குள்ளே நடப்பித்து புது வாழ்க்கையை நமக்கு எப்படி தர முடியும், புது வாழ்வு, நியூ லைஃப் எப்படி தர முடியும் அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்டு, இல்லையா? அப்போ கீழே போக முடியாமல் மேலே குயிக்காக ஷூட்டப் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. பில்டிங்கை கட்டினீங்கன்னா கடகடன்னு ஆச்சு சீக்கிரம் முடிப்போன்ட்டு உருன்னு மேலே போயிடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணோம், கீழே போகணும். கீழே நல்லா ஆழமாக போனால் தான் மேலே நல்லா உயரமாக போக முடியும். நேராக மேலே போனீங்கன்னா கொஞ்ச நாளில் கீழே வந்துடும், அது இல்லையா? ஃபவுண்டேஷன் தேவை, அதுதான் இங்கே மிஸ்ஸிங், வேறு இல்லாததுனால. அதை பற்றிலாம் பேச போகிறோம் பின்னாடி. பட் இது முதல்ல இதை கவனிப்போம். இன்றைக்கி
இன்றைக்கி ஒரு காரியத்தை முக்கியமாக நான் கவனிக்க போகிறேன். அது என்னென்னா, ஏன் இந்த நிலம் எந்த பயனையும் கொடுக்காமல் போகிறதுன்றதுக்கு ஒரு காரணத்தை இங்கே லூக்கா மட்டும் சொல்கிறார். மார்க்லேயும் அது இல்லை. இந்த ஓமையில் மார்க்கில் வாசித்து பார்த்திங்கன்னா இந்த காரணம் கிடையாது. மத்தேயிலையும் இந்த காரணம் கிடையாது. மற்ற காரணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பின்னால் வருவோம். தான் சொன்னேன் இல்லையா, டீட்டெயிலில் விடக்கூடாதுன்னு. டீட்டெயிலில் தான் விஷயமே இருக்குது. நிறைய பேர் ஜென்ரலாக பொதுவாக அப்படி லேசாக அப்படி நுனிப்புல் மேயிறதுன்னுவாங்க இல்லையா, போய்டுறது. நாங்கள் அப்படி பிரசங்கம் பண்ணுறதில்ல, நல்ல ஆழமாக நோண்டி எடுத்து பிரசங்கம் பண்ணுறோம். ஏன்னா இந்த டீட்டெயில் நமக்காகவே தான் அவர் தர்றாரு. ஸோ மத்தேயிலையும் மார்க்லேயும் வேறு சில காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இந்த விதை இந்த மாதிரி நிலத்தில் போட்ட விதை பயனில்லாமல் போயிடுச்சு, எந்த கனியும் கொடுக்கலங்கிறதுக்கு மற்ற பல காரணங்கள் சொல்கிறாரு. அதுக்கு பின்னாடி வருவோம். இங்கே ஒரு காரணம், அங்கெல்லாம் சொல்லப்படாத காரணம், இங்கே மட்டும் சொல்லப்பட்ட ஒரு காரணம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி லூக்காலேருந்து வாசித்தேன் இந்த ஊமையை. அது என்ன காரணம்? 6ஆம் வசனத்தில் இருக்குது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததுனால் ஒழுந்து போயிட்டு. இந்த ஈரம் இல்லாததுனால் என்ற அந்த காரணத்தை இங்கே மட்டும்தான் சொல்கிறார். ஈரம் இல்லாததுனால் அப்படின்னா என்ன? இங்கே கதை என்னன்னா, விதைக்கப்படுகிறது, ஆனால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் காரணம்? ஏன் எந்த பிரயோஜனம் இல்லை? வசனத்தை விதைச்சாச்சு, வசனம் வல்லமை உள்ளது, அதை வந்து கேட்குறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க, ஆனால் எந்த பலனும் இல்லை, அது மூலமாக எந்த மாற்றமும் இல்லை. ஏன் ஒன்றும் இல்லாமல் போயிடுது? ஏன் விதைச்சது வீணாக போயிடுது? அதுக்கு காரணம் சொல்கிறாரு, ஈரம் இல்லாததுனால். எல்லாம் சொல்லுங்கள், ஈரம் இல்லாததுனால். இதைத்தான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஈரம் இல்லாததுனால் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் பார்க்கணும். சரி, முதல்ல இந்த ஈரம் இல்லாதனால்னா என்னென்னு விளக்குறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிடுறேன். என்ன காரணம் இல்லைன்றது முதல்ல சொல்லிடுறேன். நெகட்டிவாக சொல்லிவிட்டு அப்புறம் பாசிட்டிவாக சொல்கிறது நல்லது. சொல்லுவேன் இல்லையா, தோசையை இப்படியும் போடணும், அப்புறம் திருப்பி அடுத்த பக்கமும் போடணும், 2 பக்கமும் வேகணும். அப்போ இது என்னத்தை பற்றி சொல்லி இல்லைன்னு சொல்லணும், என்னத்தை பற்றி சொல்லியிருக்குதுன்னு சொல்லணும். இதுதான் காரணம்னு சொன்னால் போதாது, எது காரணம் இல்லைன்றதும் சொல்லணும். எது காரணம் இல்லைங்கிறத முதல்ல சில காரியங்களை கவனிப்போம். ஏன் வரல இந்த விதை, ஏன் உருப்படல, இது ஏன் போன விதை ஒன்றுத்தையும் உண்டாக்கலை, இதனால் எந்த பலனும் இல்லை, ஏன் வீணாக போயிடுச்சு? பல காரணங்களை சொல்கிறாங்க. ஆனால் சிலர் சொல்கிறாங்க, சிலர் இப்படி நினைக்கிறாங்க, இந்த வசனம் ஒரு வேளை வல்லமையற்றதாக இருக்கலாம் அல்லவா? இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள் சிலர் அதை நம்புறதில்லை, பைபிளை நம்புறதில்லை. இது எல்லா புஸ்தகத்தை போல் ஒரு புஸ்தகம், இதனால் ஒரு பெரிய இது உண்டாகும்னு சொல்ல முடியாது, இது ஒரு மாரல் லெசன் மாதிரி எடுத்துக்கலாமா ஒழிய இதில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அதனால் போகிற வாரம் நான் பிரசங்கித்தேன், இது வெறும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இல்லை, இந்த வார்த்தையிலேயே ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தையை சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்குது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை அப்படிப்பட்ட தன்மை உள்ளது. கடவுளுடைய வார்த்தைங்கிறது ஏதோ ஒரு சும்மா காலேஜ் லெக்சர் மாதிரி ஒரு 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 லெசனை போதிக்கிறதுக்காக அல்ல, அந்த வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக்கணும்னு சொல்கிறார், வெளிச்சம் உண்டாயிற்று. சில காரியங்களை பிறப்பிக்கக்கூடியது, சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை இந்த வார்த்தையில் இருக்குது. அப்போ நான் அதை நம்புகிறேன். இந்த வார்த்தைக்கு அந்த வல்லமை இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது, இல்லாமல் போகவே இல்லை. அப்புறம் இந்த வார்த்தை விசேஷமானது. ஆகவே இந்த வார்த்தையை குற்றஞ்சாட்ட முடியாது. நம்ம ஒருத்தர் வசனத்தை கேட்டு அது பிரசங்கம் பண்ணுறப்படுகிறத கேட்டு அவருக்கு ஒன்றும் ரிசல்ட் வரலன்னா உடனே இந்த வார்த்தையில் ஒன்றும் இருக்காது, அதனால தான் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு காரணத்தை சொல்கிறாங்க சிலர். அது என்னென்னா, ஒருவேளை ஈகர்னஸ், ஆர்வம் குறைவாக இருக்கலாம், கேட்குறவங்களுக்கு ஆர்வம் குறைவாக இருக்கலாம், அதை குயிக்காக வேகமாக கேட்டு கூடாதவர்களாக இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆர்வ குறைவும் கிடையாது, வேகத்தில் குறைவும் கிடையாது. இங்கே பைபிளில் அப்படியே சொல்லியிருக்குது, கேட்ட உடனே. மற்ற சுவிசேஷங்களில் வாசித்து பார்த்தீங்கன்னா கேட்ட உடனேன்ற வார்த்தை வருது. கேட்ட உடனேன்னா குயிக்காக, கேட்ட மாத்திரத்திலே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு. அப்போ ஆர்வமும் இருக்குது, ஸ்பீடும் இருக்குது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வமும் இருக்குது, வேகமும் இருக்குது என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருந்து அப்புறம் ஏன் இங்கே விதைக்கப்பட்ட விதை ஒன்றும் பலன் கொடுக்காமல் போயிடுச்சு? கேட்குற வசனம், போகிறாங்க வர்றாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க வர்றாங்க, அங்கே இருக்கிறாங்க, அங்கே தான் உட்காந்துருக்கிறாங்க,
முழிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, தூங்கலை, சந்தேகம் ஒன்றும் படலை, அவங்க வந்து ஒன்றும் இதை அவிஸ்வாசமாக ஒன்றும் பார்க்கல, இதை வந்து அலட்சியமாக ஒன்றும் எண்ணலை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. போகிறாங்க, வர்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பைபிளை கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க, திறக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, கேட்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பலன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. நானும் தானே வந்தேன், நானும் தானே கேட்டேன், எனக்கு என்ன குறை இருக்குது, என்கிட்ட என்ன குறை இருக்குது, கேட்ட வசனம் ஏன் எனக்கு பலன் அளிக்கலை, ஏன் அந்த ராஜ்யம் சொல்கிறீங்களா, அந்த ராஜ்யம் வந்து அந்த ஆளுகை நடந்து உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வாழ்க்கையில் செய்யப்படுவதான்னு ஜெபம் பண்ண சொன்னார். அந்த சித்தம் ஏன் என் வாழ்க்கையில் நடக்கலை, என் வாழ்க்கை ஏன் நரகம் மாதிரி இருக்குது, ஏன் அந்த பரலோக சித்தம் ஏன் பூமியில் என் வாழ்க்கையில் செய்யப்படலை, ஏன் அந்த ராஜ்யம் என் வாழ்க்கைக்குள்ளே வரலை, ஏன் என் வாழ்க்கை மாறலை, கேட்டனே மாறலையே ஏன் அப்படிங்கிறாங்க. ஏன்றது காரணம் என்ன காரணம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன காரணம்னு வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா, ஈரம் இல்லாததுனால். எல்லாம் சொல்லுங்கள், ஈரம் இல்லாததுனால். ஈரம் இல்லாததுனால்னு சொல்லி இந்த டீட்டெயிலை கவனிங்க. ஈரம் இல்லாததுன்னா எதை சொல்கிறாரு அவர்? ஈரம் இல்லாததுன்றது நிச்சயமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையைத்தான் சொல்லியிருக்க வேண்டும். ஈரம் இல்லாததுனால தான் பாருங்கள், வசனம் மட்டும் போதாது, வசனத்தை எடுத்து ஆவியானவர் தான் பாருங்கள் அந்த வசனத்தை கொண்டு வேலை செய்யணும். அதனால தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார், பூமியின் மேல் இருள் இருந்தது, பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்கு இல்லையா. அப்போ ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் இருந்தது. ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இருளின் மத்தியில், ஒழுங்கின் மத்தியில், வெறுமையின் மத்தியில் ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருந்தார்னா ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு? வார்த்தை வந்த உடனே அந்த வார்த்தையின்படி காரியங்களை நிறைவேற்றும்படியாக ஆவியானவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். ஆவியானவர் இல்லாமல் வெறும் வார்த்தையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஆவியும் வார்த்தையும் ஒன்றா வருது. நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள், அதோட காற்று வருது. அது மாதிரி தான் ஆவியானவரும் வார்த்தையும் ஒன்றாக தான் வரணும். காற்று வராமல் வார்த்தையை பேச முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்படி தான் அது காற்று வரத்தான் செய்யும். அப்போ அது போலவே இந்த ஆவியானவருடைய கிரியை ரொம்ப முக்கியம். ஆவியானவருடைய கிரியைலாம் ஒன்றும் நடக்காது. அப்போ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்தது நடந்தது என்ன? முதல் 2-3 வசனத்தை வேதத்திலேருந்து வாசித்தாலே போதும், 2 வசனம் வாசித்தாலே உருப்பிட்டுருவோம். சில சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய பைபிளை என்றைக்கு வாசித்துனா என்றைக்கு உருப்பிடுறது? 2 வசனம் வாசிங்க, எப்படியாவது பாருங்கள் வாழ்க்கை. ஒழுங்கின்மை, வெறுமை, இருளெல்லாம் மாறி ஒளி வந்துடும், வெளிச்சம் வந்துடும், எல்லாம் மாறிடும். அந்த 2 வசனமே எப்படி அதை மாற்றுறதுன்னு கற்பிக்கிற வசனம் தான். அதனால தான் பைபிள் வந்து சயின்டிஃபிக்காக ஆரம்பிக்கல. இதில் சயின்ஸ் புக்காக இது கிடையாது. உங்களுக்கு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் தரணுன்னு இது எழுதப்படலை. ஆவிக்குரிய வெற்றி வாழ்க்கைக்குரிய ரகசியங்களை உங்களுக்கு காண்பிக்க தான் வேதவசனம் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் ஆரம்பிக்கும் போதே வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், பூமி ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்தது, பூமியின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அடுத்தது என்ன? வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இருக்கிறீங்களா? எடுத்த உடனே ஸ்டார்டிங்கே பெரிய பேங்கோட தான் ஆரம்பிக்குது. இவங்க என்னென்னமோ பேங்கை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, எவல்யூஷனரி பேங்க். வேதம் அதை விட பெரிய பேங்கோட ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? எப்படி குழப்பத்தை, ஒன்றுமில்லாமையே இருளை எல்லாத்தையும் மாற்றுறதுக்காக ஆவியானவரும் வார்த்தையும் எப்படி வேலை செய்து எப்படி அதை மாற்றும், எப்படி வெளிச்சம் உண்டாகும், எப்படி ஆர்டர் உண்டாகும், கேயாஸ் எப்படி ஆர்டர்லியாக மாறும், குழப்பங்கள் எப்படி தீரும், எப்படி வாழ்க்கை சீராக அமையும், அதுதான் காமிக்கிறதுக்காக தான் அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், வார்த்தையும் ஆவியும் ரொம்ப முக்கியம். அப்போ வார்த்தை தான் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அங்கே ஆவியானவருடைய கிரியை காணப்பட வேணும். ஆவியானவருடைய கிரியை இல்லாமல் ஒன்றும் அங்கே நடக்க முடியாது. மதுரையில் வெற்றி வாழ்வு கருத்தரங்கு சாம்பி செல்லத்துரை பேசுகிறார். நாள் ஜனவரி 26, 2017. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே, இப்போதும் எப்போதும் என்னை
என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே. இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே. இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. இந்த நாள் வரை என்னை காத்திட்ட என் கண்மலை நீரே. இப்போதும் எப்போதும் என்னை சுமக்கும் தகப்பன் நீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே. பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. சத்துருவாயிருந்தேன் என்னை ஒப்புரவாக்கினீரே. பாவங்களை மன்னித்து ஆழத்தில் எறிந்தீரே. உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். உம்மை துதிக்கிறேன் அல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறேன் அல்லேலூயா. நீ நல்லவர் அல்லேலூயா, நீ மிகவும் நல்லவர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறைத்திரும் ஐஸ்வர்யத்தா. தேவைகளை சந்தித்து மீதம் எடுக்க வைத்தீர். ஒன்றுமில்லாதிருந்தேன் நிறுத்திடும் ஐஸ்வர்யத்தால் தேவைகளை சந்தித்து